Shit. Ladies and gentlemen, the rock star and the rising star, Mr. Sivakarthikeyan. அண்ணா எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. அண்ணான்னு கூப்பிட்டு தவிர. ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ so much. உங்களுடைய அன்பான அதிரடியான வரவேற்புக்கு ரொம்ப 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 பெரிய நன்றி. ஆக்சுவலா நான் இப்படி ஒரு வரவேற்பு நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்படி ஸ்டேஜ் வழியா வந்திருந்தா கூட 2 நிமிஷத்துல வந்திருப்பேன் போல. பட் அந்த அளவுக்கு உங்களுடைய அன்பு எனக்கு தெரிஞ்சது. அந்த கார் வேற 1.5 கிலோமீட்டர் இருக்கு. நான் எங்க உட்காந்துருக்கேன்னு எனக்கே தெரியல. டிரைவருக்கு போன் பண்ணி பேச வேண்டியிருக்காங்க. நீங்க 1/2 hour முன்னாடியே ரீச் ஆயிருவீங்க போல. நான் எப்ப இன்னைக்கே வந்துருவேனா நாளைக்கு அப்படிலாம் வந்துருவீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி வர்ற வழியில எல்லாம் கை கொடுத்துட்டே வந்தாங்க. மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுருப்பாங்களே. இல்ல அப்படிதான் தெரிஞ்சது. அதெல்லாம் அன்பு. அன்பு மசாஜ். நீ அதுலயே ஏரியா முதல்ல கண்ணாடியை கட்டியா எங்க பாக்குறேன்னே தெரியல. இல்ல இப்ப ஆபரேஷனா? நான் கூட கண்ணாடியை போட்டு அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி டைப் இல்ல. அதுக்கு நான் அந்த கண்ணாடியை முதல்ல கழட்டிடுறேன். மிரட்ட வேண்டி இருக்கு. ஆனா எப்பவுமே என்ன கலாய்ப்பீங்க. என்ன பத்தி ஏதாவது 2 நல்ல வார்த்தை நான் ப்ளீஸ். நான் முதல்ல எப்பவுமே கலாய்ச்சிருக்கீங்க நான் இது வரைக்கும். ப்ளீஸ் நான் உங்களை பத்தி சொல்லணுமா? நல்லதா பெருமையா ப்ளீஸ். அப்ப போய் தான் சொல்லணும். என்ன சொல்லலாம்? அழகு கொடுத்த ஆண்டவன் அதே கொடுக்கல. அறிவியாவது கொடுப்பான்னு பார்த்தோம், அதையும் கொடுக்கல. இல்ல எல்லாமே அவர் தான் அப்படி தப்பா பேசுறாரு. அவரு விடுங்கண்ணே, நீங்க சொல்லுங்கண்ணே. எனக்காக ஒரு 2 நல்ல வார்த்தை. மக்கள்கிட்ட கேட்பமே. மக்கள் வாழல நீங்க பேசணும்ண்ணே. உங்க வாயால பிரியங்கா மாதிரி நேம் அதானே? பிரியங்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு. 2மே பொய். பொய் சொன்னா பரோட்டா கிடைக்காதுன்னு. அப்படியானே? இல்ல பரவாயில்ல, அந்த பொண்ணுக்காக சொல்லிடுறோம். பரோட்டா மாதிரி இருக்கே அதுக்காக சொல்றோம். பிரியங்கா மாதிரி ஒரு அழகான பொண்ணு எந்த காட்டுல பார்த்து எந்த நாட்டுல போய் தேடினீங்கனாலும் கிடைக்காது. ஓகே ஓகே ஓகே. ஏமா கருத்துட்ட? இல்ல இந்த இந்த ஊர்ல வந்து 8 வெயில் அடிக்குது. நான் 9 மணி வரைக்கும் வெயில் அடிக்குது. ஆமா, அதனால கருத்துட்டேன். எனக்கு நான் வந்ததே ஒரு 20 மணி நேரம் வந்தாங்க. அது ஒரு பெரிய கதை. கிளம்பி வந்து முந்தா நேத்து கிளம்புனோம், நேத்து நைட் வந்தோம். எனக்கு எது நைட்டு எது பகல் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே 2 நாள் போயிருச்சு. இங்க நான் தூங்கி எந்திரிக்கிறேன், அங்க தூங்க போயிட்டாங்க ஊர்ல. அவங்க தூங்கி எந்திரிச்சா நான் தூங்க போயிட்டேன். எனக்கு இப்ப எத்தனை மணிக்கு தூங்கணும் எத்தனை மணிக்கு சாப்பிடணும் இது எதுவுமே தெரியல. பசிக்குது சாப்பிடுறேன், ஆனா திரும்பவும் பசிக்குது. அப்புறம் பசிக்காத மாதிரியே இருக்கு. சரி என்ன பண்றேன்? எனக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? அதே ஃபீலிங் தான். அதே ஃபீலிங். உண்மையிலே நான் வந்து காலையிலே வந்து இந்த பஃபே வச்சிருந்தாங்க. பஃபே போய் எடுத்து சாப்பிடுறது, அது ஸ்டைலா வேற வச்சிருக்காங்க. தட்டை வச்சுட்டு சாப்பிடுறது ஒண்ணு இருக்கு. அது நம்ம ஊர்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. ஃபாரின்ல எல்லாம் பஃபே அப்படின்னு சொல்றாங்க. நான் போய் பார்த்தேன், ஒரு அரிசியில நல்லா சமைச்சு வச்சு சாதம் சமைச்சு வச்சிருந்தாங்க. நான் போய் அந்த இதை திறந்தேன். ஒரு வெள்ளைக்கார ஒருத்தர் வந்தாரு, இப்படி பார்த்தாரு. Rice in the morning. Oh, paya, all day rice only. We eat only rice. Where is sambar sadam? Where is rasam sadam? Kete? He is some stupid guy. Apun da aur. So காலையிலே ரைஸ் சாப்பிட்டேன் நானு. அப்பையும் பசிச்சு. அப்புறம் மத்தியானமும் ரைஸ் வாங்கி சாப்பிட்டேன். அப்பையும் பசிக்குது. என்ன சாப்பிட்டா பசி அடக்கும் கனடாவுல? தோசைக்கல்ல முழிக்கணுமா? கொத்து பரோட்டா. கொத்து ரொட்டியா? எங்க கிடைக்கும்? அங்க கிடைக்குமா? அங்க போறதுக்கு ஒரு 20 நாள் ஆயிரும். இங்க அதெல்லாம் அவங்களே கூட்டு போய் வாங்கி தருவாங்க. ஓகே. ஆமா, போய் கொத்து ரொட்டி சாப்பிடுமா? அவர் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன் கிஷன். அடா பாவிகளா, இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நீ கொத்து ரொட்டி சாப்பிடுறதுக்கு எல்லாரையும் கூட்டு போறியான்னு. அது ஒண்ணு இல்ல, இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு போய் எல்லாம் கொத்து ரொட்டி சாப்பிடலாம். இல்ல பெட்டரா இருக்கும்டம்மா. பட் ஃபர்ஸ்ட் டைம் கனடா வந்திருக்கேங்க. நிறைய முறை முயற்சி பண்ணிருக்கேன். கனடா வர்றதுக்கு ஆசை நிறைய இருந்துச்சு, ஆனா விசா இல்ல. போறப்பெல்லாம் ரிஜெக்ட் பண்ணி அமிச்சிட்டாங்க. என்ன ரீசன் அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. நான் சொல்றது 2009 ஒரு தடவை பாஸ்போர்ட்டை கொடுத்தேன், ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
சரி யாரோ நம்ம யாருன்னு தெரியாம பண்ணிட்டாங்க போலன்னு 2010ல திரும்ப கொடுத்தேன். உன்னைய தாண்டா ரிஜெக்ட் பண்ணேன், நீ எப்படா திரும்ப நீ கொடுப்பி அப்படி இன்னொரு வாட்டி ரிஜெக்டட் அப்படின்னு கொடுத்து அமிச்சிட்டாங்க. இந்த வாட்டி கிஷன் பிரதர் வந்து நம்மளெல்லாம் அப்படியே வந்து என்னென்னமோ பயங்கரமான இன்ஃபுளுன்ஸ், கவுன்சிலர்கிட்ட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எல்லார்ட்டையும் பேசி ஒரு விசா வாங்கி கையில கொடுத்த பிறகுதான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஒரு 10 நாளா கனடா வரதை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஆனா எப்ப வரும்னு யாருக்குமே தெரியல. ஒரு ரகசியமான ஒரு திட்டமாவே வச்சிருந்தோம். அப்புறமா விசா கிடைச்சு 2 டைம்ஸ் கனடா வந்திருக்கேன். 2 டைம்ஸும் விசா கொடுத்திருக்காங்க. எப்படி அது? ஏதாவது கம்ப்யூட்டர் இந்த மால் ஃபங்க்ஷன் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஆயிருக்கும். இல்ல இங்க வந்தாவா இந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் எனக்கு இந்த வாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி தான் கொடுத்தாங்க. அப்புறம் விசா கிடைச்ச உடனே அதுக்கே ஒரு பார்ட்டி, கனடா விசா கிடைச்சிருச்சு. ஏர்போர்ட்ல ஏதாவது கேட்டாங்களா? கருப்பு கலர் சட்டை போட்டு வந்து உட்காந்துருந்தாரு. ஒரு லேடி தான் இருந்தாங்க. அப்படியா? என்ன சொன்னாங்க? யாருக்கு புரிஞ்சது? ஆனா என்ன கேட்டாங்க உங்ககிட்ட? நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது ஐ அம் கமிங் ஹியர் ஃபார் an event. ஓகே, வாட் ஈவென்ட்? சூப்பர் சிங்கர் ஸ்டார் நைட். இது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். வேர் யூ கோனா ஸ்டே? இது கண்டிப்பா கேட்பாங்க. அதுக்கு ஒரு பேரை நான் சொல்லிட்டேன். நான் என்ன சொன்னேன்? நான் ஹாலிடே இன்னொரு பேரை சொல்றதுக்கு அந்த ஹோட்டல் எங்க இருக்குன்னு இப்போ வரைக்கும் நான் பார்க்கல. அதான் டக்குன்னு தோணுச்சு. அவங்க வேர் யூ கோனா ஸ்டே அப்படின்னாங்க. அந்த அம்மா எப்படியே பார்த்துச்சு, நீ நக்கல் பண்றியா? அப்புறம் புரியலம்மா, நான் எப்படிமா உனக்கு புரிய வைப்பேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி தங்குறேன். எப்ப போவ அப்படின்னுச்சு. ஏமா மிரட்டுற? இப்பதான் வர்றேன், 7 வருஷம் கழிச்சு. அதுக்குள்ள எப்ப போவ அப்படின்னா போயிருவேன். போய் எங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன சொன்னாங்க, கொத்து ரொட்டி அது வாங்கி கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 2-3 நாள்ல கிளம்ப. அப்புறம் இந்த இது இருக்கே, இது ஃபால்ஸ் நயகரா ஃபால்ஸ். நயகரா, அதை வேற கரெக்டா சொல்லணும், இல்லன்னா மாறிடுது பேரு. நயகரா ஃபால்ஸ் போன ஏமா வெட்டலாச்சாரி படத்துல வர பேய் மாதிரி சிரிக்கிற? நார்மலா சிரிச்சிருக்கும் போல, ஏன் இப்ப சிரிச்ச? என்னம்மா நான் சொல்லுவேன், அப்புறம் ஒரு கலாய்ப்பாரு. அதெல்லாம் இல்லம்மா, நயாகரான்றத கரெக்டா சொல்லணுமா? சொல்லுங்க. சொல்லிட்டேனே. ஓகே. சோ அதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கு நல்லபடியா கிளம்பி போயிடலாம் அப்படிங்கறதா. பட் இங்க வந்துட்டு இவங்க எல்லாம் பார்த்த பிறகு எப்படி ஊருக்கு போறேன்னு தெரியலையே. நயகரா ஃபால்ஸ் போடுறது வேஸ்ட்னே. ஏன்னு? அங்க ஒரு டீ கடையில, ஒரு சுண்டல் கடையில, ஒரு எண்ணெய் கடையில வெறும் தண்ணியை மட்டும் காமிச்சு அமுச்சு விட்டுறாங்க. ஜோடியா உட்காந்து கடலை போடுறாங்களா இல்லையா? அங்க சேரும் இல்ல, தரையில தான் உட்காரணும். ஜோடியா உட்கார்றாங்க, நான் பார்த்தேன். நீ அதை தானே பார்த்திருப்ப. வந்து நயகரா ஃபால்ஸ் அப்படியே பாருன்னா இது வாயில இருந்து அப்படியே ஃபால்ஸ் வந்து. நயகரா ஃபால்ஸ்ங்கிறது எவ்வளவு ஒரு உலக அதிசயம் இல்லையா? எங்க இருந்து வருது தெரியுமா? எங்க இருந்து வருது? இமயமலையில இருந்து வருது. சும்மா இமயமலையில இருந்து வருதா? இமயமலையில இருந்து வர நயகரா ஃபால்ஸ பாக்குறதுக்கு நாங்கெல்லாம் 3 முட்டாள்களை கூட்டு வந்திருக்காங்க விஜய் டிவில. அந்த நயகரா ஃபால்ஸ் பாத்துட்டு தாங்க போறது. ஏதோ தண்ணி 24 ஹவர்ஸ் வருமாமே. எங்க ஊர்ல நிப்பாட்டிடுவாங்க நயகரா ஃபால்ஸ் இருந்தா. அதெல்லாம் தண்ணி இல்லப்பா தண்ணி இல்ல அப்படின்னு நிப்பாட்டுவாங்க. சோ அந்த நயகரா ஃபால்ஸ் எப்படியா பாத்துட்டு நம்ம ஊருக்கு போயிருவோம். நீங்க பாத்தீங்களா? பாத்துட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்துட்டல. நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் இந்த கோட்டை வேற துவைக்கணும். பண்ண துவைச்சு கொடுத்துருமா? குளிக்கலாம் விடுவாங்களா? குளிக்கலாம் விடுவாங்களா நயகரா ஃபால்ஸ்ல? சும்மா கேளு, இங்க ஊர்க்காரங்க கிட்ட கேளு, ஏன்ட்ட கேக்கல? குளிக்கலாம் விடுவாங்களா? நோ நோ. ஏமா நீ குளிக்கிறதும் போறியா? சும்மா ஜாலியா அப்படியே கிரவுட கலச்சிராதம்மா. நீ பாட்டுக்கு ஏதாவது முடிவு பண்ணி அதெல்லாம் அழகா பார்த்துட்டு நம்ம ரசிச்சுட்டு இப்பெல்லாம் செல்ஃபி எடுக்கிறாங்கல்ல, செல்ஃபி எடுத்துட்டு வந்துடணும் நம்ம. ஓகே ஓகே, நாளைக்கு நம்ம எல்லாம் போவோம். ஓகே, போயிடுவோம். இன்னொரு வாட்டி கூட்டு போறேன். போயிட்டு அவசரமா வந்துட்டீங்களாமே? போயிட்டு துவைச்சிட்டு வந்துட்டேன். வெரி குட். நாளைக்கு நாங்கெல்லாம் போய் நயகரா ஃபால்ஸையும் பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் அடுத்து? இப்ப அடுத்து உங்ககிட்ட ஒரு கேள்வி. ரஜினி முருகன் எப்படி இருக்கிறார்? எப்ப வர போறார்? ரஜினி முருகன் வந்திருக்கணும். இப்ப கொஞ்சம் லேட் ஆயிட்டாப்ல அவரு. சோ எப்படியும் இன்னும் ஒரு 1.5 மாசத்துக்குள்ள வந்துருவார். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ரிலீஸ் தான் பிளான் பண்ணிருக்கோம். விஜய் சாரோட புலி வருது இல்லையா, அதை பொறுத்து நம்ம பிளான் பண்ணிக்குவோம். அது கூட வர முடியாது நம்ம. சோ அது எப்ப ரிலீஸ் ஆகுது அதை பொறுத்து ரஜினி முருகன் வரும். ரஜினி முருகன்ன்றது ஒரு இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு உலக அளவுல ஒரு அவதார் இருக்கு இல்லையா? அவதார், நம்மளுடைய பாகுபலி, எந்திரன், அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு சாதாரண படம், ஜாலியா இருக்கும். அதுக்குதான் சிரிக்கிறாங்க. நல்ல வேலை அப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா நேரம் கல்லெல்லாம் பிறந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியான படம். இவங்கெல்லாம் போய் இதே மாதிரி சிரிச்சு. இந்த திரைப்படத்திலயும் நீங்க ஏதாவது உங்களுடைய குரல் பாடல் மூலமாக ஏதாவது வருகிறதா? அந்த மாதிரி டார்ச்சர் இருக்கு. திருஷ்டிக்கு பண்றது உண்டு. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் ஹிட் ஆகணும்னு என்னை பாட வச்சிடறாங்க. ஏன்னா 4 பாட்டு ஹிட் ஆயிருது, அப்புறம் ரொம்ப கண்ணு பட்டுறதுன்னு சொல்லி இமான் என்னைய ஒரு பாட்டு பாட வச்சிடறாரு.
ஆமா அது உண்டு. அப்போ ஒரு 2 லைன்ஸ் பாடுங்க எங்களுக்காக ப்ளீஸ். பட் பேசிக்கா வந்து கோல்டு இருக்கு. பரவாயில்ல, நீங்க கோல்டு இருந்தா கூட உங்களோட வாய்ஸ் அழகா இருக்கும். நாங்க எல்லாருமே அந்த வாய்ஸ் கேட்கறதுக்காக ஒரு ஓல்டான பர்சன் கேக்குறாங்க கோல்டு இருக்கு இது இருக்குன்னு. நீங்க பாடுங்க. 5 டேஸ் கழிச்சு சிரிக்கிறேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா, வெயிட் எல்லாம் தாங்க முடியாது எங்களால. ஓகேமா, நீங்க உங்க 2 பேர் சண்டை பெருஞ்சண்டையா. ஓகே, 2 பாட்டா? சரி 2 லைனா? 2 லைன். என்ன பாட்டு? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு. ஆமாண்ணா. வெரி குட், நீங்க ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஓகே, அதுல அப்ப ஃபர்ஸ்ட் டயலாக்ல இருந்து ஆரம்பிப்போமா? ஆரம்பிச்சிடும். அந்த பொண்ணு டயலாக் உங்களுக்கு தெரியுமா? வாட்டி 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 தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? லவ் பண்ற மாதிரி பாப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? ஆனா இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா உன்னியே. என்னடா தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றீங்களா? பின்ன சர்பத்த குஸ்தா சரக்கு போடுவாங்க. சீ, பின்ன சர்பத்த குஸ்தா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. கத்திரிப்பு தாவணி கட்டி வந்த மோதினி கித்தாப்ப காட்டுறாளே, என்ன செக்காட்டம் ஆட்டுறாளே. அள்ளிப்பூவா சிரிச்சவ சின்னோல நடிச்சவ அப்பம் வெச்ச கேட்கிறாளே, என்ன அக்கு அக்கா பேக்குறாளே. பொட்டப்புள்ள வனப்ப காட்டி பொன்னா புசுர சுண்டி, அதை எண்ணி மனசு நோவான சரக்கு வண்டி. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா. நன்றி நன்றி. நான் பேசுனதை ஒரு பாட்டு மாதிரியே ஆக்கின உங்களுக்குலாம் ரொம்ப பெரிய நன்றி. தேங்க்யூ. ஓகே, இந்த விஷயம் வந்து கார்த்திக் சாருக்கு தெரியாம பாத்துக்குங்க. அவர் கேரவேனுக்குள்ள வச்சு பூட்டிருக்கேன். நான் பாடினது எதுவும் தெரிய வேணாம், அப்செட் ஆகி கிளம்பிடுவாரு. ஓகே, தேங்க்யூ. உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் சந்திச்சது. அண்ட் இவ்வளவு பேரை முதல் முறையா வரும்பொழுதே சந்திச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ இங்கதான் உங்களோட இருந்து இந்த நிகழ்ச்சியை ஃபுல்லா ரசிக்க போறேன் உங்களை மாதிரியே. ஏன்னா நம்ம சூப்பர் சிங்கர் டேலண்ட்ஸ் எல்லாருமே இங்க வந்திருக்கிறாங்க. எல்லாருமே இல்ல, கொஞ்சம் பேர். ஹெலிகாப்டர்ல வந்தாங்களா? ஆமா ஆமா ஆமா. ஏன் நார்மலா வர மாட்டாங்களாமா? ஹெலிகாப்டர் தான் வருவாங்கறாங்களா? எனக்கு மட்டும் 2 கிலோமீட்டருக்கு ஒரு கார் அனுப்பிச்சு விட்டீங்க. நான்லாம் எதுவும் ஹெலிகாப்டர்ல வந்ததே இல்லைங்க, பார்த்ததே கிடையாது. நான் வந்துச்சே பார்க்கல. அது பார்த்தேன், கிட்டத்துல பார்த்தது கிடையாது. நான் சரி யாரோ ஒரு பிரைம் மினிஸ்டர் யாரோ போறாங்க போல இந்த ஊர்ல அப்படின்னு போய் பார்த்தேன். நீங்க தானா? நம்மளோட ஃபைனலிஸ்ட் 5 பேருமே வந்தாங்கண்ணா. வர வர நீங்க ஓட்டு வாங்குனதுல இருந்து இந்த சூப்பர் சிங்கர்ல ஓட்டு ஒண்ணு வாங்கிடுறாங்க. வாங்குனதுல இருந்து ஒரு ஃபீலிங்ஸ்லயே தான் சுத்துறேன். ஹெலிகாப்டர்ல வர்றது என்ன போறது என்ன அப்படின்ட்டு உள்ள போய் நான் அவங்கள டீல் பண்ணிக்கிறேன். நான் எங்க உட்காரணும்? எங்க வேணும் உட்காரலாம். இங்கதான். நீங்க எல்லாம் இங்கதான் இருக்க போறேன். இன்னும் ஒரு 3 மணி நேரம் வச்சு அடிங்க. என்ன அவசரம்? நீங்க எல்லாம் இங்க இதயத்துல உட்கார்ந்துருக்கீங்கண்ணா. போயிடுவோமா வீட்டுக்கு? போயிடுவான். இந்த பிள்ளை ஹெலிகாப்டர்ல ஏத்தலையா, ரொம்ப ஃபீலிங்ல இருக்கு. கஷ்டம், அது பறக்கணுமா வேணாமா? கரையிலே வா போவோம் ஹெலிகாப்டர். அங்க உட்காந்துக்கோங்கண்ணா, நான் வரேன். உங்களை வந்து எஸ்கார்ட் பண்ணி உங்களை இறக்கி விட்டுட்டு பரவாயில்லம்மா, நான் அப்படியே போய்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அழகழகான பிள்ளைங்க ஒரு 4-5 பார்த்தேன். ஆனா அதுக்கிட்ட எங்க கையை கொடுக்க விட்டாங்க. செக்யூரிட்டின்ற பேர்ல பிடிச்சி கடல் கடந்து வந்திருக்கேன்.